அமெரிக்க தீர்வை வரி 15% அளவில் குறையும், உபாய ரீதியாக நடக்கும், எதிர்க்கட்சியின் ஹர்ஷடி சில்வா எம்பி கூறுகிறார் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற 30% அமெரிக்க தீர்வை வரியானது விரைவில் 15% அளவில் குறைவடையும் என்பதை ஊகிக்க முடிகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொருளாதார நிபுணர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கிறார். வீரகேசரியுடன் நேற்று நடத்திய விசேடமான ஒரு கலந்துரையாடலின் பொழுதே அவர் இந்த தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுகிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் இதன் பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தில் எந்தவிதமான தொழில்நுட்ப ரீதியான காரணங்களும் இல்லை. ஆனால் உபாய ரீதியாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இலங்கைக்கான தீர்வை வரியை குறைப்பார் என்ற விடயத்தினை தான் அவரும் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதனை நான் உறுதியாக கூறுகிறேன். எப்போது என்றெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டாம். ஆனால் இலங்கைக்கான வரி குறைவடையும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இலங்கை உட்பட 185 நாடுகளுக்கு தீர்வை வரிகளை அவர் விதித்திருந்தார். அதில் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு 44% அறவிடப்பட்டது. பின்னர் அந்த தீர்மானம் 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து வாஷிங்டன் பயணமான அமைச்சர்கள், அதிகாரிகள் அடங்கிய அரசாங்க குழுவினர் அங்கு அமெரிக்க வர்த்தக நிறுவனத்துடைய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக தற்போது 44% வரை 30% குறைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த 30% மிக அதிகமானது என்றும் அந்த வரியினையும் இலங்கையின் பொருளாதாரத்தினால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளுக்கும் கடுமையான விமர்சனத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று 18ஆம் தேதி இலங்கையின் அரசாங்க மட்டத்திலான விசேட குழு ஒன்று வாஷிங்டன் பயணமாகிறது. அங்கு அமெரிக்க நிறுவனத்துடைய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வரியை குறைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இவ்வாறு அமெரிக்க வரி 30% குறைக்கப்படும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கைக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது என்பது முக்கியமல்ல, மாறாக இலங்கையுடன் ஆடை உற்பத்தி துறையில் போட்டி போடுகின்ற ஏனைய நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலேயே இந்த விடயம் தங்கியிருக்கிறது என்பதாகவும் அவர் இதன் பொழுது பிரதானமான விடயத்தினை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்.